திரு நாகராஜ், இது ஒரு அரசியல் மோதலாக மாற்றியதே இடி தான் அப்படின்னு ஒரு பார்வையை சூர்யா முன்வைக்கிறார். இடி அலுவலர்கள் கைது செய்யப்படுறது முதல் முறையில் இந்தியாவில் பல இடங்களில் நடக்குது. ஆனால் மதுரையில் மட்டும் இதை ஒரு அரசியலாக்குறாங்க, இது ஒரு சிக்கலாக்குறாங்க, மாநில அரசியலோடு அல்லது மாநில காவல்துறையோட மோதல் போக்கை உண்டாக்குறாங்க இடி அப்படிங்கிறார். ஏற்கனவே திமுக அரசு தொடர்ச்சியா மத்திய அரசோடு மோதல் போக்கில் ஈடுபட்டு வருது. இந்த அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகாரத்தினுடைய மோதலா அரசியல் அப்படின்னு கேட்டா 100% தன்னை தற்காத்துக் கொள்கின்ற ஒரு மோதல் போக்கை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த மோதல் போக்கை திமுக அரசு கையில் எடுத்திருக்கிறது தான் சொல்லணும். ஏன்னா முதல்ல இடியுடைய அலுவலகத்தில் ரைடு போறக்கோ அல்லது அவரை சென்று சோதனை செய்து பிடிப்பதற்கோ அதிகாரம் இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி எனக்கு. ஏன்னா முதல்ல இதற்கு முன்னாடி தமிழகத்தில் இது போன்று நடைபெற்று இருக்கிறதா அப்படிங்கிறதும் நண்பர் அதுக்கு பதில் சொன்னா பரவாயில்ல. திடீர் அப்படின்னு ஒரு அமலாக்கத்துறை மீது அதுவும் குறிப்பா ஒரு 5000 கோடிக்கு மணல் கொள்ளை நடைபெற்று இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 36 கோடி தான் அரசுக்கு வருமானம் போயிருக்கிறது. 5000 கோடி முழுமையாக சுரண்டப்பட்டிருக்கிறது. அது மதுரை சார்ந்த பகுதியில் நடைபெற்று இருக்குங்கிறப்போ மதுரை அலுவலகத்தை குறிவைத்து ஒரு தாக்குதல் நடைபெறுது அப்படின்னா, ஒரு தேடுதல் வேட்டை நடைபெறுது அப்படின்னா, அப்போ இது திட்டமிட்ட தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்க இருக்கிற தரவுகளை சேகரிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இது சென்னையிலயோ வேற பகுதியில் நடந்தா பரவாயில்ல. முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறாருன்னு வழக்கு பதிவு செய்து சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருக்கா? எங்களுடைய மாநில தலைவரும் தெளிவா சொல்லிட்டாரு. அதுல 100% எந்த மாற்று கருத்தும் இல்லை. லஞ்சம் வாங்குவதோ லஞ்சம் கொடுப்பதோ, நான் கொடுப்பதையும் சொல்றேன், பாபு அவர்கள் கொடுத்ததையும் சொல்றேன். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் முழுமையா எதிரானவர்கள். ஆனா எங்களுடைய சந்தேகம் எல்லாம் அப்படிப்பட்ட ஒருத்தருடைய அவருடைய வாக்குமூலத்தை சொல்றாரு. அவருடைய விசாரணையில அவருக்கு நடத்தப்பட்ட விசாரணையில வாக்குமூலத்துல அவர் மட்டுமல்ல அவரோடு பணியாற்றக்கூடிய பலரும் இதுல ஈடுபட்டிருக்காங்கன்னும் போது டிவிஎஸ்சி அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானையே அங்க இருக்கக்கூடிய இடி அதிகாரிகளுக்கு சொல்றாங்க, சர்ச் பண்ணணும்ன்றாங்க. அப்ப அதுக்கு ஒத்துழைப்பு வரணுமா வேணாமா? அப்ப அதுக்கான தேவை அங்க வருதா வரலையா விசாரணைக்கு? இல்ல, சர்ச் பண்றதுக்கு அப்படிங்கிறது நீங்க சில ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க அங்க உள்ள போறீங்க. அப்படி போற அப்போ அங்க இருக்கான முக்கியமான ஆவணங்கள் என்னென்ன இருக்கிறது அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் அமலாக்கத்துறைக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு 5000 கோடி சம்பந்தப்பட்ட விஷயம். அது மட்டுமல்ல, அந்த வழக்கு கோர்ட்டு நிலுவையில் இருக்கு. இவங்க அதிகாரிகள் கலெக்டர்கள் கோர்ட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அதுல விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சதியை, அதாவது அது குறித்த அந்த விஷயத்தை அவர்கள் செய்த அந்த சதியை முறியடிப்பதற்காக, முறையேற்றிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த நடவடிக்கை அவர்கள் செய்கிறார்கள் என்ற சந்தேகத்தை எழுப்புகின்றனர். அதுதான் என்னுடைய முக்கியமான பாயிண்ட். ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, அங்க 3 மணி நேரம் காத்திருக்கிறோம். அப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்றாரு, டெபுட்டி டைரக்டர் சென்னையில் இருக்கிறாரு, அவர் அப்ரூவ் பண்ணணும், வருவாருன்றாங்க, வரல. அப்ப தகவல் சொல்லப்பட்டும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலங்கிறதையும் அவங்க சுட்டி காட்டுறாங்க. அப்ப அங்க ஒரு என்ன சிக்கல்? ஏன் அங்கித் திவாரியை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியிருக்கா, இல்ல என்ன நடவடிக்கை அதை மூவா பார்க்க? 100% எங்களுடைய மத்திய அரசு, குறிப்பா மோடி அவர்கள் தலைமையிலான அரசு 100% ஒருபோதும் முறையோடுக்கு துணை போகாது. யாராக இருந்தாலும் பாரபட்சமற்ற நடவடிக்கை இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இங்கு நீங்க பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அங்கு 5000 கோடி சம்பந்தப்பட்ட ஒரு ரகசியம் பட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அங்கே அடங்கி இருக்கிறது. அதனுடைய தரவுகளை திருடுவதற்காகவோ அதை மாற்ற அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடத்துல இல்ல இடி அதிகாரிகள் அங்க இருக்கிறாங்க. அங்க இருந்து என்னத்தை நீங்க 2-3 வார்த்தைகள் சொல்றீங்க, தாக்குதல்ங்கிறீங்க, அப்புறம் திருடுதல், அதெல்லாம் எப்படி ஒரு தமிழ்நாடு காவல்துறை அப்படி ஒட்டுமொத்தமா நம்ம காவல்துறை அப்படி சொல்றோமா? டிவிஎஸ்சி அதிகாரிகள் அப்படி சொல்றோமா? நீங்க கட்சி அரசியல் தாண்டி இங்க இருக்கக்கூடியவங்களும் அதிகாரிகள் தானே, அரசு ஊழியர்கள் தானே, அரசு காவல்துறை அதிகாரிகள் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் they are reporting to center தானே. திரும்பி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இதே டிவிஎஸ் ரெய்டு பண்ணி இவர்களே செய்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதெல்லாம் பல அமைச்சர்கள் தங்களுக்கு நிரபராதிகள் வெளியே வந்திருக்காங்க. இதே டிவிஎஸ் செய்ததான் முன்னாடி நடந்த விஷயங்கள் சொல்றேன். அதே டிவிஎஸ் தான் மறுபடியும் உள்ள போறாங்க. அது வரல சார். ஆனா இன்னைக்கு நீதிமன்றம் பிரைமா ஃபேசி இருக்குன்னு சொல்லி சிறைக்கு அனுப்பி இருக்கு சார். அவரை பிரைமா ஃபேசி இருக்குன்னு இல்லன்னா அட்மிட்டே பண்ண மாட்டாங்க, அவருக்கு ஜாமீனை கொடுத்திருப்பாங்க, சிறைக்கு அனுப்புறாங்க. அப்புறம் அவர் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்காரு. மாற்று கருத்து இல்ல. நான் சொல்றது டிவிஎஸ்சி குறித்து சொல்றேன். அதுதான் சொல்றேன். இதே அமைச்சர்கள் மீது கொண்ட வழக்குல பல வழக்கு டிவிஎஸ்சி மட்டும் இல்ல சார்.
டிவிஎஸ்சி இல்ல, சிபிஐ கையாண்ட வழக்கு, இடி கையாண்ட வழக்கு, எல்லா வழக்குகள்லயும் விடுதலை வந்திருக்கிறது. எல்லா வழக்குகள்லயும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளில வந்திருக்கிறாங்க. எல்லா அமைப்புகளுக்கும் அது பொருந்தும். இந்த இடத்துல டிவிஎஸ்சி என்ன சொல்லுதுன்னா, நாங்க தகவல் கொடுத்தோம், ஆனா எங்களுக்கு எந்த ஒத்துழைப்பும் இடி கிட்ட வரல, நாங்க அப்புறம் லோக்கல் போலீஸ் அப்ரோச் பண்ண வேண்டிச்சு அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி பேசுறவங்க ரேட பத்தி சொல்றப்ப சிபிஐ குறிப்பிட்டு பேசினாங்க. எங்கெல்லாம் இடி சிபிஐ ரேடு போச்சுங்கிறத சொன்னாங்க. ஏன் அந்த சிபிஐ இங்க பயன்படுத்த கூடாதுன்னு கேக்குறேன். ஏன் சிபிஐ அழைக்க கூடாதுன்னு கேக்குறேன். இப்படி ஒரு விஷயம் தெரியறப்போ, இதுக்கு உண்மையா உங்களுக்கு ஒரு ட்ராப் பண்றப்போ ஏன் இங்க சிபிஐக்கு தகவல் கொடுக்கறாங்கிறது என்னோட கேள்வி. இல்ல, சிபிஐ பர்மிஷன் தான் வாங்கிட்டு வரணும் அமெண்ட் பண்ணிட்டாங்க அவங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிபிஐ உள்ள வரணும்னா அப்படி இல்லாத சமயத்துல அப்ப அவங்க உள்ள போறது நோக்கம் வந்து தவறானதாக இல்ல. அதுதான் இப்ப எனக்கு தவறானதுன்னா சார், சிபிஐக்கு ஏன் தகவல் சொல்லல அப்படிங்கிறாங்க. சிபிஐ இங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும்னு நாம ஏற்கனவே விதியை வகுத்துட்டோம். அந்த பர்மிஷனை கேன்சல் பண்ணிட்டோம். அதனால சிபிஐக்கு முன்னாடி இது ஒண்ணு. ரெண்டாவது, யூனியன் கவர்மெண்ட் ஆபீசர் மேல நடவடிக்கை எடுக்கலாமா? ஸ்டேட் மேனுவல் என்ன சொல்லுது அப்படின்னா, நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா நீங்க வந்து டெல்லி போலீஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய சிபிஐக்கு நீங்க வந்து தகவல் சொல்லணும். அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் பேசிக்கலாம். என்ன பேசிக்கலாம்? யார் இந்த வழக்கை ப்ரொசீட் பண்றதுன்னு பேசிக்கலாம். ஆனால் இந்த தகவல் போவதற்கு முன்பே கூட ரைடு நடத்தலாங்கிறது மேனுவல்ல இருக்கு. சட்டப்படி தான் அந்த ரைடு நடத்தப்படும். மேனுவல் இருக்கு. அவர் ஒரு பொலிட்டிக்கலா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். நம்ம அதை பேசல. மற்றவருடைய திருடுறாருங்கிறார். இதெல்லாம் அபத்தமான விஷயம். 5000 கோடிக்காக நாங்க திருடுறோம்னா 7.5 லட்சம் கோடிக்காக எல்லா ஆபீசரையும் தூக்கி வெளில அடிச்சிங்களா? தமிழ்நாடு பேரவையில, தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துல, தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துல எப்படிப்பட்ட ஒரு ட்ராப் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அதுல அமலாக்கத்துறை தெளிவாக ஐஐடி அதிகாரிகளுக்கு ஆபீசர்ஸ் போட்டு பல ஆய்வுகளை செய்து இல்ல, அதுல இப்ப என்ன நீங்க டிவிஎஸ்சி மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? 5000 கோடி 5000 நாகராஜ் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு தெளிவா சொல்லிருக்காங்க. நான் வர விரும்புறாங்க. நான் கேட்டு வரேன். ரெண்டு பேரும் சொல்லுவது தவறு. திரு தேவசகாயம், எஸ் சொல்லுங்க. சட்டம் என்னங்கிறது பார்க்கணும். நீங்க ரெண்டு பேரும் சொல்லுவது தவறு. சட்டம் என்னங்கிறது பார்க்கணும். சட்டம் வந்து ரெண்டு சட்டம் ஆக்ஷன் என்ன நடந்திருக்கு. இதுல அண்டர் 2 ஆக்ட்ஸ். ஒன்னு வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், ஒன்னு வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். அதாவது வந்து போலீஸ் ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டேட் போலீஸ்ல வந்து உங்களுக்கு சாதாரண போலீஸ் இருக்கு, அப்புறம் ஸ்பெஷல் போலீஸ் இருக்கு, ஆன்டி கரப்ஷன் போலீஸ் இருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல்ல சிபிஐ இருக்கு. சிபிஐக்கு இன் அடிஷன் இப்போ வந்து வேற அடிஷனல் இப்போ இடி வந்திருக்கு, நேஷனல் இது என்ன பியூரோ, இது நார்காட்டிக்ஸ் பியூரோ இருக்குது, என்ஐஏ இருக்குது. அதாவது இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல இந்த ஆக்ஷன் நடந்திருக்கு. அங்கித் திவாரி இந்த ஆக்ஷன் எடுத்தது அண்டர் செக்ஷன் 7 ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஊழல் தடுப்பு சட்டம். இந்த ஊழல் தடுப்பு சட்டம் கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன், சிபிஐ பண்ணலாம், ஸ்டேட் போலீஸும் பண்ணலாம், ஒரு ஸ்டாப்பேஜ் கிடையாது. செக்ஷன் 156 ஆஃப் தி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல கிளியரா எழுதியிருக்கு. ஸ்டேட் போலீஸுக்கு பிலோ அபவ் சர்டன் லெவல் முழு அதிகாரம் இருக்கு. மேஜிஸ்ட்ரேட் வந்து வாரண்ட் வாங்காமலே ரேட் பண்ணி கரப்ஷனுக்கு எகென்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கோகனைசபிள் அஃபென்ஸ். சிஆர்பிசி எழுதியிருக்கிறது கோகனைசபிள் அஃபென்ஸ். அதே மாதிரி செக்ஷன் 7 ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல எழுதியிருக்கிறது ப்ரிவென்ஷன் கரப்ஷன் வந்து ஸ்டேட்ல டிஎஸ்பிக்கு மேல எந்த அதிகாரியுமே ஆக்ஷன் எடுக்கலாம். ஒரு சிபிஐக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஒரு வேற யாருக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவையில்லை. இட் இஸ் கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன். Be very clear about it. Okay. High court rulings இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. அந்த சட்டம் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா? சட்டம் சரியான மோட்டிவேஷன்ல பயன்படுத்தப்படுகிறது. அது வர அவர் நிறைவு செய்யட்டும். வர அரசியல் பேசலாம். அவர் நிறைவு செஞ்ச பிறகு என்ன பேசலாம். சரியா இருக்க இல்லங்கிறது பண்ண வேண்டியது ஹைகோர்ட்ல, இங்க இல்ல. இங்க டிவி டிபேட்ல பண்றது இல்ல. அதாவது நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிவிஎஸ்சி சர்டன் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த அங்கித் திவாரிங்கிற ஆள் வந்து 3 கோடி ரூபாய் பணம் கேட்டாரு, அப்புறம் 51 லட்சம் கேட்டாரு, 20 லட்சம் கொடுக்க போனாங்க, அப்புறம் கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. அதான் கேஷ் வாஸ் ரிகவர்ட் டைரக்ட்லி. ஓகே. அப்புறம் வந்து அதை சேலஞ்சு பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட் பெயில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது ஹைகோர்ட் ஆர்டர் போட்டாங்க. சிபிஐக்கு அனுப்ப வேண்டிய தேவையில்லை. இதுல பிரச்சனை ஏன்னா, ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னா,
நீங்க பார்த்துருப்பீங்க கடந்த சில வருடங்களாக முந்தையெல்லாம் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது சிபிஐ தான் அந்த கரப்ஷன் மேட்டர்ஸில் வரும். ஆனால் சிபிஐ வந்து கொஞ்சம் ரூல் பிரகாரம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு ரூல் உண்டு. டெல்லி ஸ்பெஷல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் ஒரு ரூல் இருக்கு. எஸ், ஒரு ஸ்டேட் வந்து ஜெனரல் கன்சென்ட் கொடுக்கணும். இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க கொஞ்சம் ஜாஸ்தி கூத்தாடுனவரை 10 ஸ்டேட் விட்ரா பண்ணிட்டாங்க. ஜெனரல் கன்சென்ட் விட்ரா பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு உட்பட. ஆமா, தமிழ்நாடு கடைசியில் தான் பண்ணாங்க. இப்பதான் பண்ணாங்க. Yes. இதுக்கு முன்னாடி பல ஸ்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ அதாவது வந்து இவருக்கு இப்போ ஒரு பல்ல பிடுங்கின மாதிரி சிபிஐக்கு பல்லு பிடிங்காச்சு. இப்போ ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி தான் உள்ள வர முடியும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சிபிஐக்கு கண்ட்ரோலில் வந்ததுனால, ரெஸ்ட்ரிக்ஷன்ல வந்ததுனால இடியை கட்டவழ்த்து விட்டுருக்காங்க. இடியை வந்து ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சது. ஃபாரின் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட், ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் பண்ணுறதுக்காக, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட் பண்ணுறதுக்காக இடி வந்தது. இடிக்கு இந்த கிரிமினல் பவர் ஒன்றும் கிடையாது. இப்போ சிபிஐ கொஞ்சம் லிமிட்டட் இதில் வந்ததுனால இதை கட்டவழ்த்து விட்டுருக்காங்க. இடி என்ன வேணாலும் பண்ணலாம். இடி பண்ணுறதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்கேருந்து அவங்களுக்கு இவ்வளோ தூரம் பவர் வந்தது, அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பார்க்க வேண்டியது அங்கித் திவாரி அலுவலகத்திற்கு போகக்கூடிய அல்லது சர்ச் பண்ணக்கூடிய அதிகாரம் டிவிஎஸ்க்கு இருக்கா? அங்கித் திவாரி அரெஸ்ட் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எந்த ஆஃபீஸுக்கு கிரியேட் பண்ணலாம். எந்த ஆஃபீஸ் கரப்ஷன்ல they can take action. Full powers are given. There's no doubt about it. மத்திய அரசினுடைய அலுவலகத்தை அல்லது மத்திய அரசினுடைய புலனாய்வு ஏஜென்சியினுடைய அலுவலகத்தையும் ஸ்டேட் போலீஸ் போகலாமா அப்படிங்கறதா இப்ப ஒரு அஃபென்ஸ் நடந்துன்னா அந்த அலுவலகத்தையும் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. பட் இதுவரை தமிழகத்தில் நடந்திருக்கிறதா இது மாதிரி? அது நிறைய மற்ற நடக்குது. எல்லாமே ஒரு இடி ஆபீஸ் மேல தமிழக அரசு நடந்திருக்கிறதா? இப்பதான் இடி ஆபீசர் லஞ்சம் வாங்கி மாட்டி இல்ல, எல்லாரும் கூட பேச வராது. நான் ஒரு நிமிஷம், இது ஒரு முதல் கட்டத்துல நான் வந்து தெளிவுபடுத்துறதுக்கான விஷயம். அப்புறம் பொலிட்டிக்கலா எல்லாம் பேசலாம். ஆனா இதுக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்துக்கு வந்ததும் பிரசிடென்ஸ் இல்லதான். இடி போய் தலைமைச் செயலகம் வரைக்கும் ரெய்டு நடந்ததும் நம்ம பார்த்தோம். நம்ம பேசலாம். நான் அதுல முரண்பட்ட பார்வை இருக்கு. நான் வரேன். திரு தேவசாய இணைப்புல இருங்க.